இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னாலே நம்ம வந்து புண்ணியம் செய்திருக்கணும். நமது தலையெழுத்து திருத்தி அமையணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நேரம் வரக்கூடிய நேரத்தில தான் நம்மால வந்து இந்த ஆலயத்துக்குள்ளாரே வர முடியும். பேருந்து வசதி குறைவாகவும், கிராமப்புறத்தில இருக்கக்கூடிய தலமாவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால வந்து திருச்சியிலிருந்து இந்த ஆலயத்த வந்து தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி 14/12/2025 வந்து நம்ம ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகவுள்ள மீனா வைஷ்ணவி டூர்ஸ் மூலமாக ஏற்பாடாக உள்ளது. இந்த யாத்திரையில வந்து அனைவரும் கலந்து கொண்டு, இந்த தலத்தில இருக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர் மற்றும் தாயினும் நல்லாள் அன்னையோட அருளை வந்து பெறுமாறு கேட்டுக்கிறேன். பெண்கள் எந்த பருவத்தில இருந்தாலும் சரி, குழந்தை பருவம், சிறுமி பருவம், மங்கை பருவம், திருமண பருவம், தாயாகக்கூடிய பருவம் எந்த பருவத்தில இருந்தாலும் இந்த தலத்தில வந்து இங்க இருக்கக்கூடிய தாயினும் நல்லாளை வழிபாடு செய்யும் பொழுது, பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து சித்திக்கும். புண்ணியம் செய்தவர்களுக்கு இந்த காட்சி வந்து இந்த ஆலயத்தில வந்து சித்திக்கும். நாம் ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு இந்த தலத்தில இருக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர் மற்றும் தாயினும் நல்லாள் அன்னையோட அருள்னால சித்தர்கள் வந்து கிளி ரூபத்தில வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த அற்புத காட்சிய வந்து இப்ப நம்ம வந்து தரிசனம் பண்றோம். இந்த ஆலயத்துக்கு வந்து செல்லணும் அப்படின்னா 30 படிக்கட்டுகள் மேல ஏறி தான் செல்லணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, "30 வருடம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவனும் கிடையாது" அப்படின்னு சொல்லி. எவர் ஒருவர் தங்கள் வாழ்நாள்ல ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த 30 படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி சென்று, இங்க அருள்பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரை வழிபாடு செய்றாங்களோ, அவங்களோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்க வந்து வழிபாடு செய்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாக உள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக வருகின்ற 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை தனது முதல் ஆன்மீக யாத்திரையை வந்து தொடங்க இருக்கின்றது. இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து சக்தி வாய்ந்த 10 ஆலயங்களை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு யாத்திரைக்கான கட்டணத்தை வந்து ஜிபேயில் வந்து செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கும் திருத்திய மலை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, துறையூர்லேருந்து திருச்சி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ஃபெரமங்கலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து முசிறி செல்லும் சாலையில் பயணம் செய்தோம் அப்படின்னா, தண்டலைப்புத்தூர் தண்டலை வழியாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். வாகன வசதி வந்து குறைவான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா முசிறி அல்லது திருச்சியிலிருந்து கார் அல்லது வேன் மூலம் வந்து இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறது ஏதுவாக இருக்கும். ஆலயத்துக்கு வந்து பேருந்து வசதி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் வந்து காணப்படுது. எவ்வளோ கொடிய பாவங்கள் மற்றும் தோஷங்கள் இருந்தாலும் ஒரு முறை இந்த திருத்தியமலை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லால் அம்பிகையும் வழிபாடு செய்யும் பொழுது நமது தலையெழுத்தே திருத்தி அமைக்கப்படும். நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் திருத்தி நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. வருகின்ற 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை நமது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாக உள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருத்தியமலை ஆலயத்தை வந்து ஆலய யாத்திரையில் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஒரு நாள் யாத்திரையாக வந்து அந்த யாத்திரையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 10 ஆலயங்களை வந்து அன்றைய தினம் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்கிறோம். அந்த யாத்திரைக்கான கட்டணம் வந்து ரூபாய் 2000. இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களது இருக்கையை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னாலே நம்ம வந்து புண்ணியம் செய்திருக்கணும். நமது தலையெழுத்து திருத்தி அமையணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நேரம் வரக்கூடிய நேரத்தில் தான் நம்மளால் வந்து இந்த ஆலயத்துக்குள்ளாரே வர முடியும். பேருந்து வசதி குறைவாகவும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும். அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல இடத்துல திருமணம் செய்து வைக்கணும். திருமணத்துக்கு பிறகு நம்ம பெற்றெடுத்த பெண் குழந்தை வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகளோட பெற்றோர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி கனவுகளோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்ய வேண்டிய தலமாக இந்த தலம் வந்து காணப்படுது. அந்த மாதிரி பெண் குழந்தைகளோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லாள் அம்பிகையை வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இடர்களிலும் இருந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அன்னை தாயினும் நல்லால் வந்து பெண்களை வந்து காத்து அருள் புரிவாங்க. அதே மாதிரி நாம் பெற்று வைத்திருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து நம்மளை வந்து எதிர்த்து பேசுது, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரி டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து
பெற்றோர்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்களும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது, இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தாயினும் நல்லாள் அம்பிகை வந்து அந்த பெண் குழந்தைகளை வந்து திருத்தி பெற்றோர் சொல்படி கேட்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து வழங்குறதா வந்து சொல்லப்படுது. பெண்கள் எந்த பருவத்தில் இருந்தாலும் சரி, குழந்தை பருவம், சிறுமி பருவம், மங்கை பருவம், திருமண பருவம், தாயாகக்கூடிய பருவம் எந்த பருவத்தில இருந்தாலும் இந்த தலத்தில வந்து இங்க இருக்கக்கூடிய தாயினும் நல்லாளை வழிபாடு செய்யும் பொழுது, பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து சித்திக்கும். ஆலயத்தோட முகப்புல விநாயகர் வந்து அருள்பாலிக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயத்தில நல்லபடியா தரிசனம் அமையணும்னு சொல்லி, இங்க இருக்கக்கூடிய விநாயகர வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துக்கிறோம். விநாயகர வழிபாடு செய்த பிறகு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்க அருள்பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிறலாம். இந்த தலத்தில பார்த்தோம் அப்படின்னா, சித்தர்கள் வந்து கிளி ரூபத்தில வந்து வலம் வர்றது ஒரு தனி சிறப்பு. நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு ஆலயத்தோட முகப்புல பாருங்க, சிவபெருமானோட பாதத்துக்கு கீழ சுகபிரம்ம மகரிஷி கிளி ரூபத்தில வந்து அமர்ந்திருக்காரு. அதே மாரி அம்பாளோட பாதத்துக்கு அருகிலேயும் பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு கிளியானது வந்து அமரும். இந்த மாரி சித்தர்களை வந்து இந்த தலத்தில வந்து கிளி ரூபத்தில தரிசனம் பண்ணலாம். இப்ப இந்த காணொளியில இந்த இடத்துல பாருங்க, சிவபெருமானோட பாதத்துக்கு கீழ 2 கிளிகள் வந்து காணப்படுது. ஒரு கிளி வந்து சுகபிரம்ம மகரிஷியும், இன்னொரு கிளி வந்து அவரோட பரிவாரமா வந்து காணப்படுது. இப்ப பாருங்க நல்லாவே தெரியுது பாருங்க. சிவபெருமானோட பாதத்துக்கு கீழ சுகபிரம்ம மகரிஷி கிளி ரூபத்தில வந்து இருக்காரு. அவருக்கு அருகிலேயே பாருங்க இன்னொரு கிளி வந்து அம்பாளோட பாதத்துக்கு நேர்ல வந்து காணப்படுது. இந்த மாரி சித்தர்கள் வந்து கிளி ரூபத்தில வந்து இந்த ஆலயத்தில வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. புண்ணியம் செய்தவர்களுக்கு இந்த காட்சி வந்து இந்த ஆலயத்தில வந்து சித்திக்கும். நாம் ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு இந்த தலத்தில இருக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர் மற்றும் தாயினும் நல்லாள் அன்னையோட அருள்னால சித்தர்கள் வந்து கிளி ரூபத்தில வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த அற்புத காட்சிய வந்து இப்ப நம்ம வந்து தரிசனம் பண்றோம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ, அது மாரி தான் இந்த காணொளியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நம்ம போடுற இந்த மாரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா, கீழ தேங்க்ஸ் பட்டன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பே லிங்க்ஸ் இருக்கு. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல்ல வந்து மெம்பரா ஜாயின் பண்ணுங்க. வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கு அருள்பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரையும், தாயினும் நல்லாளையும் வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயத்துக்கு வந்து செல்லணும் அப்படின்னா 30 படிக்கட்டுகள் மேலே ஏறி தான் செல்லணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, "30 வருடம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவனும் கிடையாது" அப்படின்னு சொல்லி. எவர் ஒருவர் தங்கள் வாழ்நாள்ல ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த 30 படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி சென்று, இங்கு அருள்பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரை வழிபாடு செய்றாங்களோ, அவங்களோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். நமக்கு நல்ல காலம் பிறந்து, நமது தலையெழுத்து திருத்தி அமைஞ்சு, நம்மளோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும். நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி நேரம் வரும்பொழுது தான் நம்மளால வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்க அருள்பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரையும், இந்த தலத்தில அருள்பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லாளையும் வந்து தரிசனம் பண்ண முடியும். சில பேர் வந்து தெரிஞ்சோ, தெரியாமலோ எவ்வளவோ பாவங்கள் வந்து செஞ்சிருப்போம். நம்மளால வந்து எத்தனையோ பேருக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாரி பாவங்கள் செய்தவங்க இந்த தலத்தில வந்து வழிபாடு செய்யும் பொழுது, அவர்கள் செய்த பாவங்கள்லாம் வந்து மன்னிக்கப்பட்டு அவங்க வந்து திருந்தி வாழ்றதுக்குரிய ஒரு அமைப்பு வந்து கிடைக்கும். நாம் செய்த பாவங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில நான் பெத்து வச்சிருக்கிற பையன் வந்து தீய பழக்கவழக்கங்களுக்கு வந்து ஆளாகி கிடக்குறான். சிகரெட் குடிக்கிறான். வேற ஏதாவது நெறைய கெட்ட பழக்கங்கள்ல ஈடுபடுறான். அதாவது குதிரை பந்தயத்துக்கு போறான். இந்த மாரி நெறைய கெட்ட பழக்கங்களால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய தாய்மார்கள், அதே மாரி என்னோட கணவன் வந்து சம்பாரிக்கிற காச வீட்ல கொண்டு வந்து குடுக்கறதில்ல. அவர் நெறைய கெட்ட விஷயங்களுக்கு வந்து செலவு பண்றாரு. தீய பழக்கவழக்கங்களுக்கு ஆளாகியே வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய மனைவிகளும் இந்த தலத்தில வந்து வழிபாடு செய்யும் பொழுது, ஆண்கள் வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு வந்து சித்திக்கும். ஆலயத்துக்குள்ளார வந்தோனே பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள்பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில நந்தி பவன் பார்த்தோம் அப்படின்னா, 12 துளைகள் இட்ட அந்த சாளரம் வழியாக இங்க இருக்கக்கூடிய இறைவனை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பில வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. 12 ராசிக்காரர்களும் இந்த தலத்தில வந்து வழிபாடு செய்யும் பொழுது, அவங்களோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்க வந்து வழிபாடு செய்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். திருந்துதல் அப்படின்னா, கர்ம வினைகளை முற்றிலுமாக களைதல் அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கு. மகரிஷிகள், தேவர்கள் முதல் மானிடர்கள் வரை, ஏனைய ஜீவன்கள் வரை யாவருக்கும் திருந்திய முக்தி நிலையை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருத்திய மலை வந்து காணப்படுது. எத்தகைய தீய பழக்கவழக்கங்கள், தீய வினைகள்ல வந்து இருந்தாலும், அந்த தீய வினைகள் மற்றும் தீய பழக்கங்கள்ல காக்க வல்ல அம்பிகையே இந்த தலத்தில வந்து தாயினும் நல்லாளாக வந்து அருள் பாலிக்கிறாங்க. பூவுலகில் தோன்றிய நறுமண புஷ்பங்கள் யாவும் ஸ்ரீ சாகாம்பரி தேவியால் படைக்கப்பட்ட உடனே,
ஆதிபராசக்தியால், சித்தர்களால், மகரிஷிகளால் முதலாக திருத்தியமலை நாதராம் ஸ்ரீ ஏக புஷ்ப பிரியநாதருக்கே சூடி அணிவிக்கப்பெற்று அர்ச்சிக்கப்பெற்றதே ஆகும். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. விநாயகருக்கு அருகிலே சர்ப்பம் காணப்படுது. இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஏக புஷ்ப பிரியநாதர். யுகத்திற்கு ஒரே ஒரு முறை பூக்கும் அர்க்கிய தேவவல்லி பூவை விரும்பி அணிந்த இறைவன் அப்படிங்கிறதுனால இவருக்கு இந்த பெயர் காணப்பட்டது. இந்த வரலாறுலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னோம்னா கிரி சுயம்புலிங்கம். கிரின்னா மலை, சுயம்புன்னா சுவாமி தானாக வருவானவர். சாமி பேர் பார்த்தோம் அப்படின்னா ஏக புஷ்ப பிரியநாதர். அதாவது எப்படின்னு கேட்டோம் அப்படின்னோம்னா அகஸ்தியர் இந்த மலையை தலைகீழ வலம் வர்றார். எதனால் அப்படின்னா இந்த இடத்துக்கு சுவாமி வரப்போகிறார். இந்த சாமி வரும்பொழுது நம்முடைய பாதம் இந்த பூமியில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ வலம் வர்றார். சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா பிரிங்கி மகரிஷி பூலோகத்தில் பட்சிகள்லாம் கிளிகள் பேசின்னு இருக்கு, இதனுடைய பாஷையை தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிங்கி மகரிஷியை அனுப்பி வைக்கிறார். பிரிங்கி மகரிஷி வரும்போது அகஸ்தியர் தலைகீழ வலம் வரார். தலைகீழ ஏன் இப்படி உடலை வற்புறுத்தி பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். கேட்கும் பொழுது இந்த இடத்துக்கு சிவபெருமான் வரும்போது என்னுடைய பாதம் பூமியில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை அப்படிங்கிறார். வேண்டாம், நம்ம கிளிகளாக உள்ள மாறி போவோம், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இது பலம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளிகளாக மாறி உள்ளே வராங்க. உள்ளே வரும்பொழுது சன்னதியில் 2 கிளிகள் தன்னந்தனியே பேசிகிட்டு இருக்கு. பூலோகத்தில் அபூர்வமான பூவானது பூக்க போது இதை சுவாமிக்கு அணிவித்து சுவாமிகிட்ட நம்ம வரம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணுறாருன்னா பிரிங்கி மகரிஷி நான் போய் இதை சுவாமிகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிங்கி மகரிஷி கிளம்பிடுறார். அகஸ்தியர் என்ன பண்ணிக்கிறாருன்னா உள்ளே காசி விஸ்வநாதர் விசாலாச்சு தனி மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணும்பொழுது பின்னாடி சுனை இருக்குது, அதாவது வற்றாத சுனை இருக்குது. அந்த சுனையில் சமஸ்கிருதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரிக்கம்னா தண்ணி, தண்ணியில் பூத்ததுனால தேவ அரிக்கவல்லிங்கிறது அந்த பூவினுடைய பெயர். அந்த பூவானது சுனையில் பூக்குது. சுனையில் பூக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னோம்னா பயங்கர வாசம், நறுமணம் அப்படியே பூத்து குலுங்குது, எங்கே பார்த்தாலும் வாசம். இன்றைக்கி நம்ம லோகத்தில் பூக்களுக்கு தட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அந்த தேவாரிக்கவல்லிங்கிற பூவானது பூத்ததுனால தான் இன்னைக்கு அளவு பூக்களுக்கு தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, அதாவது இந்த புஷ்பத்தை நம்ம தேவர்களுக்கோ சிவபெருமானுக்கோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள்லாம் வராங்க. வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த கிளிகள் ஒன்று கூடியது, ஆயிரக்கணக்கான கிளிகள் ஒன்று சேர்ந்து அந்த சுனையை சுற்றி அப்படியே பறக்குது. பறக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, பூவனுடைய வாசத்தை தான் அவங்களால உணர முடியுது, புஷ்பம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, சுற்றி சுற்றி வராங்க. சுவாமி பார்க்குறார், அதாவது இனிமேலும் நம்ம காலம் தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் உருவானப்போ சிவபெருமானே அந்த சுனையிலேருந்து தேவாரிக்கவல்லிங்கிற புஷ்பத்தை பறித்து சூடிக்கிறார். சூடிக்கும் பொழுது தன்னோட நிலைமையை மறந்துறார். தன்னுடைய நிலைமையை மறக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம சன்னதியில் உட்கார்ந்துக்கும் பொழுது கேட்குற அந்த கிளிகளை, அதாவது இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னோம்னா நமக்கு இனிமேல் ஜென்மா வேண்டாம், இந்த பிறவியே போதும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணால் நிறைவேறுங்கிறது ஐதீகம். அந்த கிளிகளை கூப்பிட்ற, அதாவது எனக்காக இவ்வளோ தூரம் பாதுகாத்த உங்களுக்கு என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். உடனே என்ன பண்ண, அதாவது கிளிகள் என்ன கேட்குதுன்னா நாங்கள் எல்லாரும் கைலாய மலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஆயிரக்கணக்கான கிளிகளையும் சுவாமி கைலாய மலைக்கு அனுப்பி வைக்கிறார். அகஸ்தியருக்கு நேர காட்சி கொடுக்குறார். அகஸ்தியருக்கு காட்சி கொடுக்கும்போது அகஸ்தியர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் தவறு செஞ்சுட்டேன், எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க அப்படின்னா. என்ன தவறு செஞ்சேன், எதுக்கு தண்டனை அப்படிங்கும்போது அந்த புஷ்பத்தை பறித்து உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம்னு இருந்தேன், உங்களை அலைய வச்சுட்டேன், எனக்கு ஏதாவது தண்டனை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறார். சிவபெருமான் நான் ஆசைப்பட்டு வந்தேன், இதுக்கு என்ன தண்டனை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தர்.
உடனே அகஸ்தியர் என்ன சொல்லிடுறான்னா, பரவாயில்ல, நீங்கள் தண்டனை தராட்டியும் பரவாயில்ல, நானாக ஒரு தண்டனை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பதி சமேதமாக யோகம் திரையோட 1,000,000 முறை வந்து கீழே வலம் வர்றார். மலையை சுற்றி வர்றார். நான் வந்து 1,000,000 முறை தம்பதி சமேதமாக வலம் வரேன். எவர் ஒருவர் வந்து உங்களை நாடி வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு முறை வந்து மேல் பிரகாரத்தை சுற்றினா 100 அரச மரம், 1000 வில்வ மரம், 10,000 மணி மரம், 1,00,000 வேப்ப மரத்தை சுற்றின பலனை கொடுத்துருங்க. இதெல்லாம் ஸ்தல விருட்சம். நம்ம தேடி தேடி போனால் கூட சுற்ற முடியாது. 100 அரச மரம், 1000 வில்வ மரம், 10,000 மணி மரம், 1,00,000 வேப்ப மரத்தை சுற்றினா என்ன பலனோ அந்த பலனை வந்து ஒரே ஒரு முறை வரவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறேன். ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிறார். அது ஒரு சிறப்பாச்சா. ரெண்டாவது வந்து அம்பாள் வந்து மாத்ரு அதீத கருணாம்பிகை. மாத்ருன்னா தாய், தாயினும் மேலானவள் அப்படிங்கிறது அம்பாளுடைய பெயர். அதாவது அம்பாள்கிட்ட வந்து நம்ம பெண்கள் சம்மந்தப்பட்ட தோஷம், அதாவது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பெண்கள் சம்மந்தப்பட்ட தோஷம், சாபம், இது பசுமாட்டு சாபம், பசுமாட்டுனால சாபம், பிராமணர்கள் சாபம், என்ன பிரம்மகத்தி தோஷம், இந்த என்ன தோஷம் இருந்தாலும் இங்கே வந்து அம்பாள்கிட்ட வந்து 8 தீபம் ஏற்றி அம்பாளை 8 முறை வலம் வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா பெண்கள் சாபம் வந்து நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னோம்னா முருகன் வந்து சத்ரு சம்ஹார மூர்த்தி. அதாவது முருகன் எப்படின்னா, நம்ம திருச்செந்தூரில் சம்ஹாரம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து அமர்ந்த இடம். இங்கே வந்து தெய்வ யானை மட்டும்தான், வள்ளி கிடையாது. அதுவும் தெய்வ யானை எப்படி இருப்பாங்கன்னா, சுவாமி பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அதாவது வந்து இடது கை பக்கம் வள்ளி, வலது கை பக்கம் வந்து தெய்வ யானை இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா சுவாமியை பார்த்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயுமே கிடையாது. சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருக்காது. நமக்கு தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் தீர்வு இல்லாதவங்க, மனக்குழப்பம், பயந்த உடையவங்க நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் உரையில் வந்து முருகனை தரிசனம் பண்ணும் பொழுது சத்ரு தோஷம் நீங்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. ஒரு சிறப்பாச்சா. ரெண்டாவது உள்ளே வந்து தட்சிணாமூர்த்தி பாத தரிசனம் இங்கே தான். அது எப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அடி பாதம் வந்து எல்லா ஆலயத்துலேயுமே தெரியாது. இங்கே மட்டும் தான் அடி பாதம் வந்து தெரியும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, கல்விக்கு இப்போ பெரிய பெரிய தேர்வு எழுதுகிறவங்க, குழந்தைங்க படிக்காமல் இருக்காங்க, பேச்சு வராமல் இருக்கவங்க வந்து நம்ம தேனை வந்து பாதத்தில் வந்து நல்லெண்ணெயை தொடச்சி ஜலம் விட்டு அதுக்கப்புறம் வந்து தேனை வந்து பாதத்தில் வந்து அபிஷேகம் பண்ணி அந்த பாதத்துலேருந்து எடுத்த தேனை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஞாபக சக்திலாம் வந்து நிறையா இருக்கும். இப்போ பெரிய தேர்வு எழுதுகிறவங்க, ஞாபக சக்தி குறையிறவங்க வந்து அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது வந்து இங்கே வந்து அஷ்டமி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இதுலேயும் வந்து தேய்பிரை அஷ்டமி சிறப்பாக இருக்கும். இங்கே வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறையில் வந்து நம்ம பிரதோஷத்துக்கு எப்படி சிவபெருமானுக்கும் நந்தியன் பெருமாளுக்கும் அபிஷேகம் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து மகாலட்சுமிக்கும் காலபைரவருக்கும் அபிஷேகம் ஒரே நேரத்தில் நடக்கும். அது எதனால் அப்படின்னோம்னா, நம்ம தொழில் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம், கொடுக்கல் வாங்குறதுலாம் வந்து இதாக இருக்கவங்க வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு மகாலட்சுமியும் பைரவரும் தரிசனம் பண்ணால் அது ஒரு சிறப்பு. மனிதர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலையில இங்கே அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையை தவறு செய்கிறது இயல்பு. இங்கே வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகும்பொழுது திருத்தி அமைக்கக்கூடிய ஆற்றல் சாமிகிட்ட, அதாவது நம்மளை வந்து வழிநடத்தக்கூடிய ஆற்றல் வந்து சாமிகிட்ட இருக்குது. அதனால தான் வந்து திருத்திய மலை அப்படின்னு வந்து பேர். இந்த கோயிலுக்கு ஒரு பஸ் ரூட் சொல்லுங்கள் சார். அதாவது இங்கே வந்து பஸ்ஸு வசதிங்கிறது ரொம்ப கம்மி. திருச்சியிலேருந்து வந்தோம் அப்படின்னோம்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது. முசிறியிலேருந்து வந்தோம் அப்படின்னோம்னா அதாவது காலையில் வந்து 8:30க்கு ஒரு பஸ் இருக்குது, 11:30க்கு, அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு ஒரு பஸ்ஸு, அப்புறம் வந்து 3:30 மணிக்கு இருக்குது, அப்புறம் ஈவினிங் வந்து 5 மணிக்கு இருக்குது. இது வந்து முசிறியிலேருந்து வரலாம். முசிறியிலேருந்து ஆட்டோ வசதி இருக்குது. அது இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஐயம்பாளையம், அதாவது வந்து முசிறியிலேருந்து ஐயம்பாளையம்னா ஐயம்பாளையத்தில் நிறைய ஆட்டோ வசதி இருக்குது. அங்கேருந்து வந்து ஈஸியாக வந்து ஒரு 10 கிலோமீட்டரில் வந்துடலாம். இங்கே திருச்சியிலேருந்து வரணும்னா குணசீலம் வந்து குணசீலத்துலேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தோம்னா அங்கேருந்து பக்கம். அதுதான் வந்து சரி. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சார். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். ஏக புஷ்ப பிரியநாதரை தரிசனம் செய்துட்டு வந்த பிறகு காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சி அண்ணி வந்து அருள் பாலிக்கிறாங்க. இவங்க 2 பேரையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். திருத்திய மலையில் அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர் ஆலயம் பிரம்மகத்தி தோஷம் மற்றும் சத்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சூரிய பகவான் வந்து தனித்து வழிபாடு செய்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சூரிய பகவானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த ஊர் வந்து திருத்திய மலை என்றும் திருதேச மலை என்றும் திருதேஜோ மலை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. யுகத்திற்கு ஒன்றாக பூக்கக்கூடிய தேவ அருகவல்லி புஷ்பத்தை சிவபெருமான் சூடிக்கொண்டது. பிருகு முனிவர், அகத்தியர் உள்ளிட்ட
எண்ணில் அடங்கா மாமுனிவர்கள் வந்து வழிபாடு செய்த தலமாகவும், சூரிய பகவான் வந்து தனித்து வழிபாடு செய்த தலமாகவும் வந்து காணப்படுது. அதே மாரி கிரிவலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்கள வலம் வந்துட்டுருக்கோம். பிரிந்த கணவன், மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய தலமாவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாரி நட்சத்திர தோஷ நிவர்த்தி தலமாவும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து நர்த்தன கணபதி வந்து அருள்பாலிக்கிறாரு. நர்த்தன கணபதி வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். பொதுவா எல்லா சிவாலயங்கள்லயும் கோஸ்தத்துல வந்து நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணியிருப்போம். இந்த தலத்திலயும் கோஸ்தத்துல வந்து தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுறாரு. ஆனா உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த தலத்துல பார்த்தோம் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தியோட பாதத்தை வந்து நாம் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்புல வந்து காணப்படுவாரு. இந்த தலத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திய வந்து பாத தரிசன தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். படிப்புல வந்து பின்தங்கிய குழந்தைகள், நல்லா படிக்காத குழந்தைகள் இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோட பாதத்துல தேன் அபிஷேகம் செய்து, அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை வந்து சிறிது பருகி வரும்பொழுது, குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க. ஞாபக மறதியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் இந்த தலத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோட பாதத்துல வந்து தேன் அபிஷேகம் செய்து, அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை பருகி வரும்பொழுது, குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். அதே மாரி தேர்வுக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த பாத தரிசன தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு செய்த பிறகு தேர்வுக்கு குழந்தைகள் செல்லும் பொழுது, அந்த தேர்வுல வந்து குழந்தைகள் வந்து நல்ல மதிப்பெண்கள் வந்து பெறுவாங்க. இந்த இடத்துல வந்து செல்வ கணபதி வந்து அருள்பாலிக்கிறாரு. செல்வ கணபதிய வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். கணவன், மனைவி பிரிந்து வாழ்றாங்க அல்லது வந்து அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னா, அவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தலத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது, எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நீங்கும். அடுத்ததாக கோஷ்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, லிங்கோத்பவர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல மகாவிஷ்ணு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மகாவிஷ்ணு வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க. மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆளிலை கண்ணன் வந்து சயன கோலத்தில வந்து காணப்படுறாரு. மகாவிஷ்ணு வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மகாவிஷ்ணுவுக்கு நேர் எதிரிலேயே முருகப்பெருமான் வந்து தம்பதி சகிதமா வந்து காணப்படுறாரு. முருகப்பெருமானுக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா, உமாமகேஸ்வரர் வந்து தம்பதி சகிதமா வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பொதுவா மகாவிஷ்ணுவோட நேரடி பார்வையில வள்ளி, தேவசேனா சமேதர முருகப்பெருமான் அருள்பாலிக்கக்கூடிய தலங்கள் வந்து திருமண தடையை நீக்கக்கூடிய தலமா வந்து காணப்படுது. இந்த தலத்தில வந்து மகாவிஷ்ணுவோட நேரடி பார்வையில உமாமகேஸ்வரர் மற்றும் முருகப்பெருமான் வந்து காணப்படுறதுனால, இங்க வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நீங்கும். எங்களுக்கு 35 வயசு ஆயிருச்சு, 40 வயசு ஆகப்போது, இன்னும் திருமணம் கைகூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள், இந்த ஆலயத்தில வந்து ஒரு முறை தரிசனம் செய்யும் பொழுது, எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். மேலும் வந்து பிரிந்த கணவன், மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய உமாமகேஸ்வரரா இவர் வந்து காணப்படுறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, மகாலட்சுமி அன்னை வந்து காணப்படுறாங்க. பொதுவா கோஸ்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, கஜலட்சுமி அன்னை வந்து காணப்படுவாங்க. இந்த தலத்தில வந்து ஐஸ்வர்யங்களே வாரி வழங்கக்கூடிய அமைப்பில மகாலட்சுமி அன்னையாவே இங்க வந்து காணப்படுறாங்க. மேலும் ஒரு தனி சிறப்பா பார்த்தோம் அப்படின்னா, மகாலட்சுமி அன்னையோட நேரடி பார்வையில மேற்கு நோக்கிய பைரவர் வந்து இந்த ஆலயத்தில வந்து அருள்பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தில வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது, நமக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கும். தாங்க முடியாத கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னைய வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். அதே மாரி ஒரு புதிதாக ஒரு தொழிலை தொடங்கும் பொழுது, இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அன்னைய வழிபாடு செய்து நம் தொழிலை வந்து தொடங்கணும் அப்படின்னா, தொடங்கக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா காணப்படுது. அடுத்ததாக பிரம்மதேவர வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அதே மாரி வந்து பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா, பைரவருக்கு வந்து தேய்பிறை அஷ்டமி வந்து சிவாலயங்கள் வந்து விசேஷமா கொண்டாடி வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த தலத்தில வந்து பைரவருக்கு வந்து வளர்பிறை அஷ்டமி வந்து சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது. இந்த இடத்துல வந்து துர்க்கை அன்னை வந்து அருள்பாலிக்கிறாங்க. துர்க்கை அன்னைய வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில இந்த ஆலயத்தில வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும், இந்த ஆலயத்தில வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இப்போ வந்து பார்க்கலாம். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ம நிலைகள் என்ன கர்மங்கள் நம்ம வந்து செய்திருந்தாலும் இந்த தலத்தில் வந்து ஒரு முறை வழிபாடு செய்தாலும் நமது கர்ம வினைகள் அனைத்தும் திருத்தி அமைக்கப்பட்டு நமது தலையெழுத்தே திருந்தும் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து திருத்திய மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வந்து ஏதாவது பாவங்கள் செய்திருக்கோம் அல்லது ஏதாவது சாபங்கள் வாங்கியிருக்கோம் அல்லது நம்மளோட முன்னோர்களோட சாபம் இருக்குது, அந்த முன்னோர்களோட சாபத்தினால நாங்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க ஒரு முறை இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்தாலும் அவங்களோட சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள் அனைத்தும் திருத்தி எழுதப்பட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து சித்திக்கும். நமது தலையெழுத்தையே திருத்தி எழுதக்கூடிய ஊர் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஊர் வந்து திருத்திய மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பைரவர வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில இருக்கக்கூடிய பைரவரை
வளர்பிறை அஷ்டமியில வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில பெண் குழந்தைகளை பெத்து வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து, இன்னைக்கு நகை வந்து ரூ. 1,00,000 வந்துருச்சு. எங்களால வந்து எப்படி நகை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க, இந்த தலத்துக்கு வந்து மகாலட்சுமியோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய பைரவரை வளர்பிறை அஷ்டமியில வந்து வழிபாடு செய்யும் பொழுது, தங்கம் வந்து சிறுக சிறுக சேமிப்பாகக்கூடிய நிலை வந்து சித்திக்கும். நவகிரகங்கள வந்து இப்ப நம்ம வந்து வலம் வந்துட்டுருக்கோம். தன் புதல்வியை வளர்த்து படிக்க வைத்து திருமணம் செய்து வைக்கும் வரை வயிற்றில் வந்து பெரும் பாரத்தை சுமப்புவது போல் இருக்கின்ற இல்லற பெண்கள் திருத்தியமலை சிவதலத்தின் மலையை சுற்றி கோலமிட்டவாறே கிரிவலம் வந்து பிறகு பாறை படிகள் ஏறி தாயினும் நல்லால் அம்பிகை சமேத ஏக புஷ்ப பிரியநாதரை வழிபட்டு வருவதால் பெண்களுக்கு வந்து நல்ல முறையில் வந்து திருமண வாழ்வு வந்து கனியும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இந்த தலத்தை வந்து வழிபாடு செய்யணும். அதுவும் எப்படின்னா இந்த ஆலயத்தை வந்து பௌர்ணமியில் வந்து கோலமிட்டவாறே கிரிவலம் வரணும். கிரிவல பாதை வந்து 1 கிலோமீட்டர் தொலைவு தான் வந்து காணப்படுது. பெண்கள் இந்த ஆலயத்தை வந்து கோலமிட்டவாறே கிரிவலம் வரும்பொழுது, அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். இப்போ வந்து சில பெண்கள் சொல்லுவாங்க, "நாங்க கல்யாணம் பண்ணிட்டு போனோம். எங்க வீட்ல வந்து மாமியார் கொடும, நாத்தனார் கொடும. அதனால வந்து அந்த குடும்பத்தில வந்து எங்களால குடும்பமே நடத்த முடியல. ரொம்ப சிரமப்படுறோம்." அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய இல்லற பெண்கள் இந்த ஆலயத்தை வந்து கோலம் விட்டவாறே கிரிவலம் வந்து வழிபாடு செய்யணும். அதே மாரி பெண் குழந்தைகளை பெற்று வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களும், இந்த ஆலயத்தை வந்து கோலமிட்டவாறே கிரிவலம் வரும்பொழுது, நாம் பெற்று வைத்திருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்களுடைய அகஸ்தியர் விஜயத்தில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அகத்தியர் மற்றும் லோபமாதா இந்த தலத்தில வந்து தினமும் வந்து வழிபாடு செய்து செல்லக்கூடிய தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் வந்து மனிதர்களாக பிறந்த நமக்கு வந்து முக்தியை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமா காணப்படுது. எவ்வளோ பாவ தோஷங்கள் இருந்தாலும், அந்த பாவ தோஷங்கள்லாம் வந்து மன்னிக்கப்பட்டு, திருத்தி அமைக்கப்பட்டு, நம்மளோட தலையெழுத்தே திருத்தி அமைக்கப்பட்டு, நமக்கு வந்து ஒரு நல்ல முக்தியை வந்து வழங்கக்கூடிய தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. எவ்வளோ கொடிய பழக்கவழக்கங்களுக்கு ஆளான மனிதனா இருந்தாலும், இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரையும், தாயினும் நல்லாளையும் வழிபாடு செய்யும் பொழுது, அவன் வந்து எவ்வளவு தீய கெட்ட பழக்கவழக்கங்களுக்கு ஆளாயிருந்தாலும், அந்த கெட்ட பழக்கவழக்கங்கள்லேருந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். எவ்வளோ கொடியவனையும் வந்து திருத்தி அமைக்கக்கூடிய அமைப்புல இந்த தலம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து இந்த தலத்தில வந்து வாரம் ஒரு முறையாவது வந்து அறந்த சாம்பிராணி தூபமிட்டு வழிபாடு செய்யும் பொழுது, நமக்கு வந்து சகல விதமான நன்மைகளும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக திருச்செந்தூர்ல வந்து சூரனை சங்காரம் செய்த பிறகு முருகபெருமான் வந்து அமர்ந்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில வந்து முருகபெருமான் வந்து சத்ரு சம்ஹார முருகனா வந்து காணப்படுவாரு. இந்த தலத்தில இருக்கக்கூடிய முருகபெருமான் வந்து வள்ளி இல்லாம தேவசேனாவோட மட்டும் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதுவும் தேவசேனா பார்த்தோம் அப்படின்னா, முருகனை வந்து பார்த்தவாறு இந்த தலத்தில வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தில அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் இடதுபுறம் மயில் வாகனம் கொண்டு சத்ரு சம்ஹார முருகனா அருள் பாலிக்கிறதுனால, நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சத்ரு தொல்லைகளை நீக்கக்கூடிய அமைப்பில இவர் வந்து காணப்படுறாரு. நம் வேலை செய்ற இடத்துல நமக்கு வந்து சத்துருக்களால் தொல்லை ஏற்படுது அப்படின்னா, இந்த தலத்தில இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும், தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சத்ரு தொல்லைகள் நீங்கவும், மனக்குழப்பங்கள் நீங்கவும், பயந்த கோளாறுகள் நீங்கவும் இந்த தலத்தில இருக்கக்கூடிய முருகபெருமான வந்து வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக இந்த ஆலயத்தோட தீர்த்தமான சுனைய வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த சுனை வழியாக தான் அகத்தியர் மற்றும் பிருகு மகரிஷி வந்து அந்த யுகத்திற்கு ஒன்றாக பூக்கக்கூடிய அந்த தேவ அர்க்கிய பூவோட அந்த பிம்பத்தை வந்து கண்ட இடமா வந்து இந்த இடம் வந்து காணப்படுது. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறெல்லாம் நம்ம வந்து பார்த்துறலாம். ஒரு மகா சிவராத்திரி நாள்ல நாரதர் தேவலோகத்தில இருக்கக்கூடிய ரிஷிகளை போய் பார்க்குறாரு. பூலோகத்தில ஒரு யுகத்துக்கு ஒரே ஒரு முறை பூக்கக்கூடிய தேவ அர்க்கவல்லி பூ வந்து தற்போது வந்து பூக்க இருக்கிறது. இந்த அதிசயம் வந்து பூலோகத்தில தான் நிகழ இருக்கிறது. ஆனா அது எந்த இடத்துலயும் எனக்கு தெரியாது. முனிவர்களான நீங்க தான் வந்து அந்த மலரை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த பூவை வந்து சூடி இருக்கக்கூடிய கோலத்தில சிவபெருமானை யார் தரிசனம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து சொல்லிடுறாரு. இதனால் அனைத்து முனிவர்களும் சிவபூஜையில் வந்து சிறந்தவரான பிருகு மகரிஷியை வந்து தேர்வு செய்து அந்த மலரை காண வேண்டிய பொறுப்பை வந்து அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. பிருகு மகரிஷியும் தேவ அர்க்கவல்லி மலரை தேடி பல்வேறு சிவாலயங்களுக்கு வந்து சென்று வழிபாடு செய்கிறாரு, தவம் செய்கிறாரு. இவ்வாறாக அவர் வந்து பல ஆலயங்களை தவம் செய்துட்டு வரும்பொழுது, சிங்கமுனரிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய திருக்கலம்பூர் தலத்தில் வந்து தவம் செய்யும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாழை மட்டையானது பிரான்மலை, குளக்குடி, நெடுங்குடி வழியாக அந்த முனிவருக்கு வழிகாட்டி, இறுதியாக திருத்தியமலைக்கு வந்து அந்த வாழை மட்டை வந்து மறைஞ்சு போயிருது. அந்த நேரத்தில் திருத்தியமலையில் வந்து அகத்தியரும் லோபமுத்ராவும் வந்து கிரிவலம் வரதை வந்து பார்த்து, அவங்ககிட்ட போய் அந்த தேவ அர்க்கவல்லி மலரை பற்றி பிருகு மகரிஷி வந்து விசாரித்து பல தகவல்களை வந்து சேகரித்து வச்சுக்கிறாரு.
இவ்வாறு வந்து அவர் வந்து அந்த விஷயங்களை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, மலையின் மீது மிகப்பெரிய மரமும், அதிலிருந்து ஆயிரக்கணக்கான பறவைகளும் வந்து காணப்படுது. அகத்தியர் வந்து அப்ப சொல்றாரு, "நாங்க 2 பேரும் இங்க இந்த வழியா தான் கிரிவலம் வந்தோம். அப்போ வந்து அந்த மரமும், பறவைகளும் எங்களுக்கு வந்து தெரியல. இப்ப நீ வந்திருக்கிறப்ப எங்களுக்கு தெரியுது அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகுது." அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது, 2 கிளிகள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து அந்த தேவ அர்க்கவல்லி மலர் வந்து பூக்கப் போகுதுன்னு சொல்லி அந்த கிளிகள் வந்து பேசிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான கிளிகள் வந்து "ஓம் நமச்சிவாய" அப்படின்னு சொல்லிட்டு, ஆயிரக்கணக்கான கிளிகள் வந்து மேல் நோக்கி பறக்கிறத வந்து பிருகு மகரிஷி மற்றும் அகத்தியர் வந்து பார்க்குறாங்க. அப்ப அகத்தியர் சொல்றாரு, "அந்த தேவ அர்க்கவல்லி மலர் வந்து பூத்துருச்சு. அத வந்து இந்த கிளிகள் பார்த்ததுனால தான் இந்த மாரி வந்து செய்யுது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, இந்த ஆலயத்தோட சுனையில வந்து அந்த தேவ அர்க்கவல்லி மலரோட அந்த பிம்பத்த வந்து அகத்தியர் மற்றும் பிருகு மகரிஷி வந்து பார்க்குறாங்க. அதன் பிறகு அந்த மலர் வந்து தானாக சென்று இறைவன் சிவபெருமானோட சிரசுல வந்து சூடிக்கொள்ற காட்சியை பார்த்து இருவரும் வந்து முக்தி நிலைக்கு வந்து அடையிறாங்க. அடுத்ததாக இந்த தலத்தில அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லாள் அன்னைய வந்து தரிசனம் பண்ணிறலாம். பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்ல எதிர்காலத்தையும், அவங்க வந்து வாழ்க்கையில வந்து சகல விதமான நன்மைகளையும் வந்து பெறுறதுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த அன்னையா இந்த தலத்தில இருக்கக்கூடிய அன்னை வந்து காணப்படுறாங்க. இந்த தலத்தில அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லாள் அன்னையை வந்து வழிபாடு செய்து, இட்லியோடு கொத்தமல்லி துவையல் வந்து சேர்த்து செய்து, அதை வந்து அன்னைக்கு வந்து படைத்து, அந்த அன்னைக்கு படைத்த அந்த இட்லியும், கொத்தமல்லி துவையலையும் வந்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து விநியோகம் செய்யும் பொழுது, கொழுப்பு காரணமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் துன்பங்கள்லாம் நீங்கும். மேலும் கொழுப்பு காரணமாக குழந்தை பேறு கிட்டாமல் அவதிப்படக்கூடிய பெண்களும் இந்த வழிபாடை வந்து செய்யலாம். இந்த வழிபாடானது சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, தெரிந்தோ தெரியாமலோ பெண்களுக்கு வந்து ஏதாவது வந்து அநீதிகள் வந்து செஞ்சிருப்பாங்க. அந்த அநீதி காரணமாக பெண் சாபத்தை வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த தலத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லாள் அன்னையை வந்து மனம் உருகி, நாம் செய்த தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு வழிபாடு செய்யும் பொழுது, எவ்வளோ கொடிய பெண் சாபங்கள் இருந்தாலும், அந்த பெண் சாபங்கள்லாம் நம்மை விட்டு நீங்கும். இங்க வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமது பாவங்கள், தோஷங்கள், சாபங்கள் அனைத்தும் வந்து திருத்தி அமைக்கப்படும். 30 படிக்கட்டுகள் வழியாக எவர் ஒருவர் மேலே ஏறி வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த தாயினும் நல்லாள் அன்னைய வழிபாடு செய்றாங்களோ, எப்படி சொல்றோம் 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவனும் இல்லைன்னு, இந்த ஆலயத்தோட படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி வரும்பொழுது, அந்த 30 வருடம் வந்து நம்ம கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த நிலையெல்லாம் மாறி நமக்கு வந்து ஒரு நன்மையே வந்து சித்திக்கும். ஆயினும் நல்லாள் அணையை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில இருக்கக்கூடிய ஏக புஷ்ப பெரியநாதர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து அந்த லிங்கமணி வந்து சற்று வந்து சாய்ந்த கோலத்தில வந்து காணப்படும். பக்தர்களான நாம் வந்து சூடக்கூடிய அந்த மலர் மாலைகளை வந்து சாய்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில இங்க வந்து இறைவன் வந்து காணப்படுறாரு. உலகில் பூக்கக்கூடிய பல்வேறு விதமான வாசனை மலர்களை இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து எவர் ஒருவர் சூடி வழிபாடு செய்றாங்களோ, அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து 11 திங்கட்கிழமை இந்த தலத்தில இருக்கக்கூடிய சிவபெருமானோட லிங்கத்துக்கு வந்து வில்வ இலைகளை கொண்டும், இந்த தலத்தில இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஆவுடையாருக்கு வந்து துளசி இலைகளை கொண்டும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது, பிரம்மகத்தி தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் வந்து தீர்வே காண முடியாம சில பிரச்சனைகளால வந்து அவதிப்படுவாங்க. அந்த மாதிரி அவதிப்படுறவங்களும் இந்த 11 திங்கட்கிழமை இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானோட லிங்கத்துக்கு வந்து வில்வ இலைகளாலும், ஆவுடையாருக்கு வந்து துளசி இலைகளாலும் அர்ச்சனை செய்யும் பொழுது, எவ்வளவு தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் நம்மை விட்டு நீங்கும். இருக்கக்கூடிய காலகட்டத்தில நம்ம பெற்ற பெண் குழந்தைகள வந்து நம்ம வந்து விடுதியில வந்து சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது வந்து அவங்க உயர் படிப்புக்காக. அந்த மாரி விடுதியில வந்து பெண் குழந்தைகள் வந்து தங்கி படிக்கும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய தாயினும் நல்லாள் அன்னை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருந்து நல்ல முறையில வந்து அவங்க வந்து படிச்சு, அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வரத்துக்கு வந்து இந்த அன்னை வந்து அருள் புரிவாங்க. அதனால வந்து பெண் குழந்தைகளை பெற்று வைத்திருக்கக்கூடியவங்க, தங்கள் குழந்தைகளை வந்து விடுதியில வந்து சேர்த்து, அதாவது வந்து கல்லூரி விடுதியில சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது, அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து தங்கள் வாழ்நாள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வந்து நல்லா படிச்சு வரத்துக்கு இந்த அன்னை வந்து உறுதுணையாக இருப்பாங்க. எவ்வளோ கொடிய பாவம் மற்றும் சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமான திருத்தீயமலைய வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. வரும் 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஆலயத்தை வந்து நமது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாக உள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக இந்த ஆலயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த ஆலய தரிசனத்தில் வந்து நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை வந்து ஜிபேயில் செலுத்தி நீங்களும் வந்து இந்த ஆலய தரிசனத்தில் வந்து கலந்து கொள்ளலாம். கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.